மாப்பிள்ள இப்படி இருக்க? வாடா. நேற்று என்னடா உங்கள் கம்பெனியில் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்த, என்ன விஷயம்? அதை ஏன்டா கேட்குற? 3 வருஷம் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், அதே சம்பளம் தான் கொடுக்குறாங்க. இதே வேற ஒரு கம்பெனியில் ஒரு பையன் ஜாயின் ஆகிறான், அவனுக்கு என்னென்ன இவ்வளோ சம்பளம் தராங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இதனால் இப்போ தான் ஜாயின் ஆகணும், இவனுக்கு ஒரு வேலையுமே தெரியாது, இவனுக்கு எப்படி இவ்வளோ சம்பளம் தராங்கன்னு எனக்கு சுத்தமாகவே புரியல. அப்புறம் இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து போயிட்டு எங்கள் ஓனர்கிட்ட சொல்கிறேன், தம்பி அங்கெல்லாம் ஏகப்பட்ட வேலை பார்ப்பாங்கப்பா, அதனால சம்பளம் ஏற்றி தராங்க அப்படின்னு சொல்லி ஒரே பாயிண்டில் முடிச்சிட்டாரு. அப்புறம் நான் மறுபடியும் பேச அதே பாயிண்ட் தான் சொல்கிறாரு தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் நான் கடுப்பாயிட்டேன். அப்புறம் என்ன சார், சம்பளம் ஏற்றி கொடுங்க, இல்லைன்னா நான் அந்த கம்பெனிக்கு போய் ஜாயின் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றிட்டு வந்துட்டேன். இதுதான் தப்பு, நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன்? இப்போ நானே 10th படித்தேன். 10th முடிச்சுட்டு நேராக ஐடிஐ போனேன். ஐடிஐ முடிச்சுட்டு சார் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டாரு. ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்துட்டு வர்றேன், அதே சம்பளம் தான் தராங்க. இதனியில் வேறு கம்பெனிலும் கால்ஸ் வருது, சார் எங்கள் கம்பெனிக்கு வாங்க, ராயல் என்ஃபீல்டு, டொயோட்டா ஸ்டோரூம், மாருதி ஸ்டோரூம், எல்லா கம்பெனிலேருந்து கால்ஸ் வருது. சார் எங்கள் கம்பெனிக்கு வாங்க, வேலையும் அதிகமாக இருக்காது, நிறைய சம்பளம் தரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க கடுப்பேற்றுற மாதிரி பேசுகிறான். எங்கள் ஓனர் ஆவாமான்னா, ஹலோ உங்கள் வேலைக்கு ஆள் தேவைன்னா அதை மட்டும் பேசுங்க, சம்மந்தம் பேசாதீங்க, கடுப்பேற்றிட்டு போன வேடாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் ஓனரும் இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்துருக்கேன், எங்கள் ஓனர் எனக்கு பிடிக்கும்ல, அவர் என்னை பாராட்டுறதோட திட்டுறதா அதிகமாக எனக்கு பிடிக்கும். டேய் நீ சொல்கிறது ரைட்டரா, ஆனால் எங்கள் ஓனர் அந்த மாதிரி இருக்க மாட்டாரா? ஃபஸ்ட்டு உனக்கு கொடுக்குற சம்பளத்தில் ஒழுங்காக வேலை பார்க்குறேன்னு யோசிச்சுப்பாரு. இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்க, வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இதில் நீ வேறு கம்பெனிக்கெலாம் போகணும்னு சொல்கிறல, அங்கே போய்ட்டு உடனே உன் திறமையை காட்ட முடியாது. அவன் இவ்வளோ சம்பளம் தரானா உனக்கு உண்மையாக சொல்கிறானா இல்லை பொய் சொல்கிறானா உனக்குமே தெரியாது. அங்கேயும் நீ வேலை பார்த்துட்டு வேறு கம்பெனிக்கு போனாலும் உனக்கு இந்த கம்பெனி நினைவுகள் வந்து ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும். அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு கடைசியில் இந்த கம்பெனிக்கு தான் வருவேன். இங்கேயும் வந்து நீ வேலை பார்க்குறப்ப வேறு ஆளாம் வேலை பார்ப்பாங்க. இவங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு உனக்கு நாளாயிடும். ஒழுங்காக உங்கள் ஓனர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வேலைக்கு சேரப்பாரு. சரிடா, நீ சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேன். சரிடா, கோவா ட்ரிப்பு போகிறோம், நீயும் வர. நான் இல்லடா, காசு வேற இல்லை. இதுதான் பிரச்சனை. உன்னால் முடிஞ்ச காசை எடுத்துகிட்டு வா, மிச்சத்தை நான் போடுறேன். இன்னும் நிறைய பேர் வராங்க, ரெடியாரு, நாளைக்கு பார்ப்போம். பாய்.